மத்தியிலே அருமையான போதுகிறவர்கள் நல்ல வார்த்தையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நல்ல கரங்களை தட்டி போதுகிற நம்ம வரவேற்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் எடுத்துக்கொள்ளுவோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுவோம். 2ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய 3 வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஆமை செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் என்னோடு பேசும், எங்கள் அனைவரோடும் பேசும். உம்முடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த அழகான ஒரு வேத பகுதி, அந்த தலைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாராருக்கு எழுதுறாரு? முதல் அதிகாரம் முதல் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பவுலும் அவ யாராருக்கு எழுதுறாரு? பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். சரிங்களா? இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். அதுல நம்ம வரமா? நம்மளாம் வரமா? ரைட். 2வது கண்காணிகளுக்கும். அவங்க யாரு? ஊழியர்கள், எங்களை போல இருக்கிற ஊழியர்கள். அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? உதவிக்காரர்னா லே லீடர்ஸ், ஊழியருக்கு உதவியாய் இருக்கிறவர்கள். எல்லாருக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நிருபம் எல்லாருக்கும் எழுதுறார். சொல்லுங்க, ஒண்ணு யாருங்க? பரிசுத்தவான்கள். அந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாரும் வருகிறோம். 2, எங்களை போல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எழுதுகிறார். 3, உடன் ஊழியர்களுக்கு எழுதுகிறார். அப்ப மொத்தத்துல சொன்னா இந்த அதிகாரம் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா போதகர்களுக்கும் எழுதப்பட்டது. உலகத்தில் உள்ள எல்லா லே லீடர்ஸ், உதவிக்காரர்களுக்கும் எழுதப்பட்ட அற்புதமான வார்த்தை. இப்ப எங்க இருந்து எழுதுறார் தெரியுமா? ஜெயில உட்கார்ந்துகிட்டு எழுதுறார். பரிசுத்த ஆவியானவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிற பவுலுக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி இந்த நிருபத்தை எழுத வைக்கிறார். எழுதும் பொழுது என்ன சொல்லி எழுதுகிறார் அப்படிங்கிற ஒரு 7 விஷயத்தை நான் சொல்ல போறேன். சரிங்களா? 7 பாயிண்ட்ஸ், ஒரு 7 விஷயங்களை நான் இப்பொழுது குறிப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் 20வது வசனம் 2:20, உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. அப்ப யாரோ ஒருவனை மனசுல வச்சு இந்த நிருபத்தை எழுதி அவன் கையில எழுதி கொடுத்து சபைக்கு அனுப்புகிறார். அப்ப மனசுல வச்சு எழுதின அந்த நபர் யாருங்க? யாருங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு சிலர் கண்டுபிடிச்சிட்டாங்க, சிலர் யாருன்னு தெரியலன்னு யோசிக்கிறீங்க. பவுல் உருவாக்கின உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. வெறும் தீமோத்தேயு இல்ல, அவனை பற்றி வேதம் சொல்லுது. என்ன குமாரனா? உத்தம குமாரன் தீமோத்தேயு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவேதான் என்னை போல மனதுள்ளவன் அவனை அன்றி, சொல்லுங்க, வேற ஒருவன் என்னிடத்தில் இல்லை. அப்ப பாத்தீங்களா? அப்ப அவனோடு கூட இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறார்கள். அநேகர் அவனோடு கூட பயணம் செய்கிறார்கள்.
அவனோடு ஊழியத்திலே அவர்கள் காணப்பட்டார்கள். ஆனால் தீமோத்தியை போல மனதுடையவன் ஒருவனும் இல்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. ஆமா, ஒருவனும் இல்லை. அடுத்த வசனம் பாருங்க. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். இது என்னதுங்க? என்ன விஷயம்? அப்படி பார்த்தீங்கன்னா கொலோசியர் எழுதுவார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்கள், மேலானவைகளை நாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை எதை தேடணுமா? கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளையே தேடுங்கள், கிறிஸ்து இயேசுவைக்குரியவைகளையே நாடுங்கள். அப்படி அவரை தேடும் பொழுது, நாடும் பொழுது நமக்கு தேவையானதெல்லாம் கூட என்ன செய்யுமா? கூட கொடுக்கப்படும். நம்ம என்ன பண்றோம்னா கூட கொடுக்கப்படுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனா அவரை தேடுறத விட்டுறோம். எங்க ஃபெயிலியர் ஆகுறோம் தெரியுமா? இந்த சத்தியம் விளங்காம, இந்த சத்தியம் புரியாம அவரை விட்டுட்டு, அவரை தேடுறதை விட்டுட்டு கூட கொடுக்கப்படுகிற பொண்ணு, பொருள், பணம், அந்தஸ்து, ஆஸ்தி, வேலை, சொத்து, சுகம், ஒரு தேவ பிள்ளை இதை முக்கியப்படுத்தி இதுக்கு பின்னால போகும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துடுறோம். ஆனா தீமோத்தி அப்படி அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை அவன் தேடுகிறவன் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறார். சிலர் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். 22 பாருங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல தீமோத்தேயு அவன் என்னோடு கூட என்ன செய்தான்? சுவிசேஷத்தின் நிமித்தம் அவன் ஊழியம் செய்தான் என்று. என்ன குணங்க? உத்தம குணத்தை அறிந்திருக்கிறேன். அதனாலதான் உத்தம குணத்தை உடைய தீமோத்தேயு. ஆகவே 23வது வசனத்துல சொல்லுவாரு, ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அற்புதமான ஒரு விஷயம். அப்போ ஒரு 7 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு திருச்சபையில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அனைவரும் அறிய வேண்டிய சத்தியம், திருச்சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உடன் ஊழியரும் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். ஒரு சபை வளர்ச்சி அடைய வேண்டும். ஒரு சபை தேய்ந்து கொண்டே போகக்கூடாது, அது வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆமா, எத்தனை பேர் ஆமீன் சொன்னீங்க? என்ன வார்த்தை? சபை என்ன செய்யணுங்க? வளரணும். சபை தேய்மான நிலைக்கு போகக்கூடாது, சபை வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை வளர்ந்து பெருகணும். சபை எண்ணிக்கையிலையும் வளரணும், தரத்திலையும் வரணும். சொல்லுங்க, எதுல வளரணுங்க? எண்ணிக்கையிலும். ஒவ்வொரு நாளும் சபை, ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய ஆத்துமாக்கள், புதிய புதிய குடும்பங்கள் சபைக்கு வரணும், எண்ணிக்கையில வளரணும். 2வது, வந்த ஜனங்கள் சத்தியத்தில் வளரணும், தரத்தில் வளரணும். ஏதோ கேத்தலிக் பீப்புள் மாதிரி வந்தோம், ஒரு வர்ஷிப் பண்ணோம், ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டோம், ஆமீன் போட்டோம், போனோம் அப்படின்னு இல்லாதபடி ஆவிக்குரிய திருச்சபை மக்கள் சபை வளர்ச்சிக்காக, தரிசன வளர்ச்சிக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக, ஆத்துமாக்கள் அறுவடைக்காக நம்முடைய பங்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரே மனுஷன் தீமோத்தேயு, பவுல் மாத்திரம் ஊழியம் செய்து ஓட்டத்தை நிறைவு செய்யவில்லை, தன்னை போல ஒருவனை உருவாக்குகிறார். தன்னை போல ஒருவனை உருவாக்கி சபைக்கு அனுப்பி வைக்கிறார். அதுதான் உத்தம குணம். சபையில வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டனா தன்னை போல ஒருவரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும், தன்னை போல ஒரு குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் நடத்த வேண்டும், தன்னை போல பிறருக்கு இந்த சந்தோஷத்தை அறிவிக்க வேண்டும், தன்னை போல சமாதானமா இருக்கக்கூடிய என் எதிரே இருக்கிறவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? பவுலுக்குள் இருந்த அதே தரிசன வாஞ்சை, விருப்பம், தாகம், ஏக்கம் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் பிரசங்கம் பண்ண முடியும். 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்ல முடியும்.
சிலருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அடே அப்பா பரவாயில்ல, நீ 10 நிமிஷத்துலேயே பிரசங்கத்தை முடிச்சிட்டாரு, சூப்பர் பாஸ்டர், இப்படித்தான் பாஸ்டர் இருக்கணும், இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சிலர் என்ன செய்யலாம், சிந்திக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வசனத்தில் தேறினவர்கள், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்கள், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு போதாது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் இன்னும் எனக்கு வேண்டும், உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை உருவாக்கும், வார்த்தையை கொண்டு என்னை கட்டி எழுப்பும், வார்த்தையை கொண்டு ஆண்டவரை உம்மை போல என்னை மாற்றும். அந்த தாகம் உடையவர்கள் எத்தனை பேர் என்பதை ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7 விஷயம் என்னங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். அதை குறிப்பெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைகளும் குறிப்பெடுக்கிறார்கள். அந்த 7 விஷயத்தை வேகமாக சொல்கிறேன். ஆமாம், பிரசங்க குறிப்பை நீங்கள் எழுதிக்கிங்க. 7 விஷயம் என்ன? இந்த உத்தம குமாரனாகிய தீமோத்தேயை குறித்து பவுல் சொல்லுகிற அந்த 7 விஷயம். 1, தீமோத்தேயு யாரு? தரிசனத்தை புரிந்து கொண்டவன். தரிசனத்தை புரிந்து கொண்டவன். சாம அப்படியே ஒரு டைப் பண்ணிடு, 7 விஷயத்தையும் டைப் பண்ணு. இதை திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் போய் தியானிக்கணும், திரும்ப திரும்ப நீங்கள் பார்க்கணும். 1 என்ன? தரிசனத்தை புரிந்து கொண்டவன். 2, தரிசனத்தின் மேல் அக்கறை உள்ளவன். தரிசனத்தின் மேல் அக்கறை உள்ளவன். 3, சுயநலம் இல்லாதவன். அப்படின்னா பொது நலம் உடையவன். பொது நலம் உடையவன். 4, கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவன். பூமிக்குரியவைகளை அல்ல, கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவன். கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவன். 5, தகப்பனுக்கு உண்மையான பிள்ளை. தகப்பனுக்கு பிள்ளை அல்ல, உண்மையான பிள்ளை. உண்மையான பிள்ளை. 6, சுவிசேஷ ஊழியத்தை தலைவனோடு சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்கிறவன். அப்படி போடுங்க, சுவிசேஷத்தின் நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவன். சுவிசேஷத்தின் நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவன். 7, தகப்பனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவன். தகப்பனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவன். சரி, ஓகே. சாம் ரொம்ப அழகா 7 பாயிண்ட்டை சொல்லிட்டாரு. டைப் பண்ணி பாருங்க, ஸ்க்ரீனில் வந்துருச்சா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு போதனை, அழகான ஒரு போதனையை நான் கொடுக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? முதல் விஷயம் என்னதுங்க? எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. சூப்பர். 2வது சூப்பர். 3வது 4 5 6 செய்கிறவர். 7. இப்ப நம்ம வாசித்த இந்த 4 வசனங்கள் சரிங்களா? 3 வசனத்திலையும் 4வது அவனை தான் நான் அனுப்புறேன்னு சொல்றார். அவன் தான் அனுப்புறேன். நான் ஜெயிலில் இருக்கிறேன், சுவிசேஷ நிமித்தம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால ஊழியம் என்ன செய்யக்கூடாது? தடைப்பட்டு விடக்கூடாது. ஆராதனை என்ன செய்யக்கூடாது? தடைப்பட்டு விடக்கூடாது. கர்த்தருடைய சித்தம் என்ன செய்யக்கூடாது? தடைப்பட்டு விடக்கூடாது.
கர்த்தர் தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இல்லை என்பதற்காக ஊழியம் முடங்கி விடக்கூடாது. ஆகவே என்னை போல ஒரு மனதை உடையவனை, என்னை போல உத்தம குணத்தை உடையவன், என்னை போல அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், என்னை பார்த்தா அவனை பார்க்க வேண்டாம், அவனை பார்த்தா என்னை பார்க்க வேண்டாம், அப்படி ஒரே மாதிரி இருப்போம். எதுல? உயரத்திலையும் சரீரத்திலையும் சொல்லலை, கர்த்தருடைய உத்தம குணத்தை சொல்லுகிறார். உத்தம குணம், உத்தம குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பவுல் தீமோத்தேயுவை 7 விஷயத்தை சொல்லி அழகாய் உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நாம் மகிமை உண்டாகட்டும். தரிசனம். ஒரு வசனத்தை படிங்க, நான் சொல்ற வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. 29:18. அங்க தீர்க்க தரிசனம்னு போட்டிருக்கு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? தரிசனம் இல்லாத இடத்தில், அது எப்படி சொல்லணும்னா, தீர்க்கமான தரிசனம் ஒரு சபைக்கு இல்லை, ஒரு நபருக்கு இல்லை, ஒரு ஊழியருக்கு இல்லைன்னா ஜனங்கள் என்ன செய்வார்களா? சீர்கெட்டு போவார்கள். சிறப்பாய் இருப்பது வேறு, சீர்கெட்டு போவது வேறு. அப்போ ஒரு ஊழியம், ஒரு திருச்சபை குடும்பங்கள் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? என்ன தரிசனம்? தீர்க்கமான தரிசனம். தீர்க்க தரிசனம் அல்ல, தீர்க்கமான தரிசனம். சரிங்களா? அது தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் பவுல் நான் சிறைபிடிக்கப்பட்டாலும் ஊழியம் தடையாக இருக்கக்கூடாது, ஊழியம் நடக்காம இருக்கக்கூடாது, கர்த்தருடைய தரிசனம் நிறைவேறணும்னு சொல்லி பாரப்பட்டு ஒருவனை உருவாக்கி அங்கே சபைக்கு அனுப்புகிறதை பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்டவன்? ஏதோ ஒரு ஊழியத்தை செய்வான், அப்படி அனுப்புகிறவன் எப்படிப்பட்டவன்? ஏதோ கடமைக்காக அனுப்புறேன் அப்படி சொல்லல, என்னை போல மனதை உடையவன், அப்படிதான் சொல்றார். முதல் குறிப்பை போடுங்க சாமி. முதல் குறிப்பு என்னது? 7 விஷயத்துல முதல் குறிப்பு என்ன? தரிசனத்தை புரிந்து கொண்டவன். அப்ப தீமோத்தி யார் தெரியுமா? தகப்பனுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். தரிசனம் என்ன? எதற்காக இந்த ஊழியம், எதற்காக இந்த திருச்சபை, எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார், எதற்காக நம்மை முன்குறித்தார் அப்படிங்கிற தரிசனத்தை, தகப்பனுக்குள் இருக்கிற தரிசனத்தை தீமோத்தேயு புரிந்து கொண்டவன். திருச்சபையாரே, நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஒரு தகப்பனாய் இருக்கக்கூடிய எனக்கு என்ன தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே தரிசனத்தை நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு தேவ பிள்ளையா இருக்கணும். நீங்க புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தரிசனம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம், தகப்பனுக்குள் இருக்கிற தரிசனம் இன்னும் அநேகருக்குள் வரவில்லை, அநேகருடைய இருதயத்தில் விதைக்கப்படலை. விதைக்கப்பட்டா நம்ம இப்படி இருப்போமா? இருக்க மாட்டோம். தரிசனத்தை புரிந்து கொண்டவனுக்கும் தரிசனத்தை புரிந்து கொள்ளாதவனுக்கும் கட்டாய வித்தியாசம் இருக்கிறது. தரிசனத்தை புரிந்து கொண்டவன் அவனால் சும்மா இருக்க முடியாது. தரிசனத்துக்காக செயல்படுகிறவன், தரிசனத்துக்காக உழைப்பவன், தரிசனத்துக்காக ஜெபிப்பவன், தரிசனம் நிறைவேறுவதற்காக நல்ல ஹார்ட் ஒர்க், கடினமாக வேலை செய்கிறவனாக இருப்பான். எனக்கு என்னன்னு இருக்க மாட்டான். சரிங்களா? கடமைக்காக கர்த்தரை தேட மாட்டான், கடமைக்காக கர்த்தரை ஆராதிக்க மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருச்சபை தேவ பிள்ளை தகப்பனுடைய தரிசனத்தை புரிந்து கொண்டவர்களாக செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இரண்டாவது என்ன பார்க்கிறோம்? தீமோத்தேயு குறித்து பவுல் எப்படி எழுதுகிறார்? தரிசனத்தின் மேல் அக்கறை உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தர் மேல அக்கறையா இருந்தா சொல்லி சொல்லி அந்த வேலையை என்ன செய்ய மாட்டாங்க? செய்யவே மாட்டாங்க. நீங்க போய் செய்யுங்க, நீங்க போய் சொல்லுங்க, நீங்க சுவிசேஷம் அறிவிங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க நேரமா வாங்க, நீங்க கர்த்தருக்கு கொடுங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க, நீங்க பரிசுத்தமா இருங்க,
நீங்க நல்ல உத்தம குணமா இருங்க அப்படின்னு சொல்லி 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 செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தரிசனத்தின் மேல எப்படி இருக்கிறார்கள்? அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கறை உள்ளவர்கள் மேலதான் கர்த்தர் அநேக ஜனங்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஆமா, இக்கரையில் இருக்கிறவர்கள் அக்கறைக்கு போகணும்னா அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பவுல் சொல்றார், என்ன பார்த்தீங்கன்னா தீமோத்தேயை பார்க்க வேண்டாம், என் குணம் அப்படியே அவனுக்குள்ள இருக்கிறது, என்னுடைய பாரம் அப்படியே அவனுக்குள்ள இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்கள். அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருச்சபை மக்களா இருக்கக்கூடிய நீங்கள் தரிசனத்தின் மேல், ஊழியத்தின் மேல், திருச்சபையின் மேல் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுங்க? அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும்தான் அக்கறை, மற்றவங்களா அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக அல்ல, எல்லாரும் அப்படி அக்கறையாக இருக்க வேண்டும். ஆமீன் சொல்லுங்களேன். திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடமைக்காக ஆராதனைக்கு வந்தேங்கிறவங்களா ஆமீன் சொல்லுங்கள். அப்படி வந்தாலும் சொல்ல மாட்டோம். யோசிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டமா, அபிஷேகம் பண்ணப்பட்ட கூட்டம், ஞானஸ்நானம் எடுத்த கூட்டம். அப்ப தீமோத்தேயு சொல்றாரு, நான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் என் பிள்ளை என்னை போல உத்தம குணம், அவன் உங்களுக்கு என்ன செய்வான்? ஊழியம் செய்வான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வான். மூணாவது, சுயநலம் இல்லாத பொது நலம் உடையவன். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன, எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது? சுயநலம் உடையவனா இல்லாமல் பொது நலம் உடையவனா இருக்கணும். இன்னைக்கு நிறைய மக்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சா, யாரோட பேசினா, யாருக்காவது போய் ஒரு நன்மை செய்யணும்னு நினைச்சா, அங்கிருந்து என்ன கிடைக்கும், அங்கிருந்து என்ன வாங்குவோம் அப்படின்னு எதிர்பார்த்து போகிற கூட்டம் உலகத்தில் நிறைய இருக்கு. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எதையும் எதிர்பார்க்காமல் பொது நலம் உடையவர்களாக இருங்கள். சபை மக்கள் எப்படி இருக்கணும்? பொது நலம் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி தீமோத்தேயை உருவாக்கியிருப்பார் பாருங்களேன். சுயநலம் இல்லாதவனாய் பொது நலம் உடையவன். 4, கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவன். ஆமா, யாரு? அந்த திருச்சபையில் இருக்கிற ஒரு தரிசனத்தை பங்காளியா இருக்கக்கூடிய ஒரு தேவ பிள்ளை யாருன்னா, கிறிஸ்து இயேசுவையே தேடுகிறவர்கள். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, உலகத்தில் வேர்ல்டு ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா 90% மக்கள் தேவையை மனதில் வைத்து தேவனை தேடுகிறார்கள். எதை மனதில் வைத்து? தேவையை மனதில் வைத்து தேவனை தேடுகிறார்கள். 10% என் தேவையே நீங்க தான் என்று அவரை மனதில் வைத்து தேடுகிற கூட்டம். நம்ம எதை மனசுல வச்சு தேடுறோம்? நம்ம எதை மனசுல வச்சு தேடுறோம்? நம்ம எதை மனசுல வச்சுட்டு நம்ம கர்த்தரை தேடி வரோம்? திங்க் பண்ணி பாருங்க. தேவையை மனசுல வச்சு தேவனை தேடுறோமா, இல்லை உண்மையிலேயே அவரை நான் தேடணும்னு சொல்லி தேடி வரீங்களா? எனக்கு தெரியுதுன்னா, இங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தருக்கு உங்களை தெரியுமா தெரியாதா? தெரியும். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்கிற கர்த்தர். ஆமீன் சொல்லுங்களேன். அப்பா, நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் பெருசு இல்ல, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நீங்க தான் பெருசு. நீங்க கொடுக்கிற ஆசீர்வாதத்தை என் கண்ணுக்கு முன்னால வச்சு நான் பார்க்க விரும்பல. ஆண்டவரே, உங்களை தான் என் கண்ணு முன்னால எப்பொழுதுமே வச்சிருக்கேன். அப்படி ஒரு ஏக்கம், அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு வாஞ்ச இன்னைக்கு நமக்கு வரணும். அப்படி ஒரு தாகம், அப்படி ஒரு வாஞ்ச ஆண்டவர் மேல வரணும். அதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டபம்.
அந்த 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 மண்டலத்துக்குள்ள நம்ம உள்ள வரணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்துக்குள்ள வரணும். அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஆண்டவர் மேல ஒரு வாஞ்ச, ஆண்டவர் மேல ஒரு விருப்பம், இயேசுவின் மேல ஒரு அன்பு ஒரு பெருகிருச்சுன்னா யாரும் உங்களை புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் உங்களை கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை ஆராதிப்பதற்கும், கர்த்தரை தொழுது கொள்வதற்கும், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கும் ஒருத்தரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். அந்த அன்பு சொல்ல வைக்கும், அந்த அன்பு அவரை தேட வைக்கும், அவர் மேல இருக்கிற அன்பு பாட வைக்கும். ஐந்தாவது, தகப்பனுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைங்களா? உண்மையான பிள்ளை. உண்மையான பிள்ளை. தகப்பனுக்கு பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் உண்மையான பிள்ளை. சரி, தகப்பனுக்கு பிள்ளை எப்படி இருக்கணும்னா உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கணும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, என் தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஒருவர் முகம் கூட என்ன செய்யலைங்க, வெட்கப்பட்டு போகல. தகப்பனுக்கு உண்மையான பிள்ளையா நம்ம மாறணுங்கிறது ஆண்டுடைய விருப்பம். தகப்பனுக்கு உண்மையான பிள்ளை. ஒரு பிள்ளை அப்பாவுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்பா அசைவை கூட அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பாவுடைய அசைவு கூட தெரியும். அவருடைய பார்த்தா எதுக்காக அப்பா பார்க்குறாருன்னு ஒரு பிள்ளை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்பாவுடைய உள்ளான இருதயத்தை தம் பிள்ளைகளுக்கு தெரியும். அவர் தண்ணி கேட்குறாரா, சாப்பாடு கேட்குறாரா, அல்லது ஏதாவது உதவி கேட்குறாரா தெரியும். நம்ம எல்லாருமே அப்படி தகப்பனுக்கு உண்மையான பிள்ளையா இருக்கும் பொழுது வேதம் சொல்லுது, நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் என்ன செய்வார்? முடிவு பரியந்தம் நடத்துவார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், கடைசி வரைக்கும் நடத்துவாரே. நம்ம அப்பாவுக்கு நம்ம உண்மையா இருக்க வேண்டாமா? உண்மையா இருக்க வேண்டாமா? சபை வளரணும், ஊழியம் பெருகணும், தரிசனம் நிறைவேறணும். இதெல்லாம் நடக்கணும்னா தேவ ஜனமே, சபையாரே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அப்பாவுக்கு உண்மையாயிருங்க. நான் சொல்றேன், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஞானம் உள்ளவன். எங்கேயாவது சொல்லுங்க, பணத்தை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன்னு போட்டிருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இருக்காமா அப்படி வசனம் இருக்கா? பணத்தை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன் இருக்கா? சம்பாதிப்பதற்கு உழைப்பதற்கு ஞானத்தை தருகிறார். ஆனா பணத்தை சம்பாதிக்கிறவன் ஞானம் உள்ளவன்னு போடல. ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். தகப்பனுக்கு பிள்ளை தகப்பனுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றுவார்கள். தகப்பனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். அப்படி சபை இருக்கணும், அப்படி சபை மாறணும். அது ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து என்ன போட்டிருக்குங்க? சுவிசேஷத்தின் நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர். உத்தம குணத்தோட ஊழியம் செய்யணும். அப்போ ஊழியங்கிறது பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் மட்டும்தான் ஊழியமா? அது பழைய ஏற்பாடு ஆசாரிய ஊழியம். அவங்க மட்டும்தான் ஆசாரியத்துவத்துக்குள்ள இருப்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார் தெரியுமா? நம்ம எல்லாரையும் திரு ரத்தத்தினாலே ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஆமென். எஃப் கொடுமா, ஒரு பாட்டு அப்பா பாடுவார் பாருங்களேன். எஃப் கொடுங்க. ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் கர்த்தர் நம் சபை மக்களை மாற்றி வைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்யணும். எல்லாரும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆமென். திருச்சபையில் ஒரு சில குறிப்பிட்ட தலைவர்களை எழுப்பி எவ்வளோ பயிற்சி கொடுத்து ஊழியங்கள்லாம் செய்ய வச்சோம்.
இந்த கோவிட்ல ஊழியத்தை விட்டது திரும்ப அந்த ஊழியத்தை செய்யணுங்கிற இந்த எண்ணமே இன்னும் யாருக்குமே வரல. யோசித்து பாருங்க, எண்ணமே வரல. அதனால சொல்றேன், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக திருச்சபையில் இருக்கிற லே லீடர்ஸ், கேர்சல் லீடர்ஸ், யூத் தலைவர்கள், சண்டே ஸ்கூல் தலைவர்கள் எல்லாரும் நம்ம இணைவோம். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம், ஊழியத்தை கட்டி எழுப்புவோம். உடன் ஊழியர்கள் யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களெல்லாம் மீண்டும் நாங்கள் இணைத்து அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுத்து மீண்டும் உங்களை உற்சாகப்படுத்தி திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமென். என்ன ஆசாரியர்களாக போடுப்பா சனமா. விளையேறப்பட்ட இரத்தத்தா விடுதலை கொடுத்தீ. சேர்ந்து பாடுங்க. விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. பாடுங்க. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. அப்ப நம்மளை எப்படி மாத்தி இருக்கிறாரு? ராஜாக்களாக. சத்தமா சொல்லுங்க, யாரா மாத்தி இருக்கிறாரு? ராஜாக்களாக லேவியராக கர்த்தர் மாத்தி இருக்கிறார். இப்ப கவனிங்களேன், சபையில எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும், எல்லாரும் தகப்பனோட இணைஞ்சு ஊழியம் செய்யணும். போடுப்பா. 6வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கீங்க? 6வது பாயிண்ட் என்ன போட்டிருக்கீங்க? சுவிசேஷத்தின் நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்யணும். 7வது தகப்பனோடு இணைந்து ஊழியம் செய்யணும். இப்ப இந்த தீமோத்தேயுக்கு இந்த 7 குணம் இருக்கு. தீமோத்தேயு தனியா ஊழியம் செய்யல. அவன் நான் எங்கெல்லாம் போக சொல்றனோ, என்னெல்லாம் ஊழியத்தை கொடுத்தனோ, என்னோடு இணைந்து ஊழியம் செய்கிற உத்தமன், உத்தம குணம் உடையவன், அவனை உனக்கிட்ட அனுப்புறேன். ஸ்தோத்திரம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஊழியத்தை கொடுத்தா சபையை பிரித்து உடைச்சி 2ஆ 3ஆ 4ஆ சபையை அப்படி துண்டாடிட்டு போயிடுவாங்க. ஆனால் தீமோத்தேயு அப்படி செய்யல. உத்தம குணத்தோடு சபையோடு தகப்பனோடு இணைந்து அந்த ஊழியத்தை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன ஒரு அற்புதமான ஒரு சுபாவம் பாருங்கள். அதான் இன்னைக்கு இந்த போதனையை நான் உங்களுக்காக வேற ஒரு செய்தியை எடுத்து வச்சுட்டு வந்தேன். அதை தான் நீ கொடுக்கணும்னு வந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினதுனால திரும்பவும், ஆமென், பவுல் சொல்ற மாதிரி திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், திரும்பவும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், திரும்பவும் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், திரும்பவும் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். திரும்ப திரும்ப சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லிகிட்டே வருவார். விசுவாச பிரமாணம், விசுவாச வார்த்தை, அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லுவார். அதனால்தான் திரும்பவும் போதிச்சதை திரும்பவும் போதிக்க வைக்கிறார், நினைவு கூற வைக்கிறார், மறுபடியும் நீங்கள் வரணும்னு விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதல் காரியம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள். தரிசனத்தை, 2வது தரிசனத்தின் மேல், 3வது சுயநலம் பொதுநலம் உடையவர், 4வது கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவர், 5வது பிள்ளை, 6வது
நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர். 7வது தகப்பனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவர். ஒன்று சொல்லட்டுங்களா, இந்த 7 அந்த குணம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்முடைய தகப்பன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை பூரணமா செய்து முடிப்பான். பூரணமா செய்து முடிப்பான். நான் சொல்றேன், நம்ம அப்பா ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம அப்பா அறகுறையா ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க. அப்படி ஆசீர்வதிக்கவே மாட்டார். ஒருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு அப்பா முடிவு பண்ணிட்டா அந்த ஆசீர்வாதம் சம்பூரணமா இருக்கும், குறையில்லாம இருக்கும், நிறைவா இருக்கும். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிப்பார். இனி வர நாட்கள்ல சபையில என்னென்ன பொறுப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அந்த பொறுப்புல யார் பார்க்கறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்கிறார். உத்தம இருதயத்தோடு செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்கள். இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். டைம் நமக்கு முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போமா? தெய்வ சமூகத்தில் எழுந்து நின்று அர்ப்பணித்து ஜெபித்து நாம் முடிப்போம். அப்பா சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்கலாமா? அப்பா சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபித்து முடிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் ஆண்டவரே அப்பா, உமக்குள் இருக்கிற அந்த உத்தம குணம் பவுல் அவருக்குள் வந்தது, அவருக்குள் இருந்த உத்தம குணம் தீமோத்தேயுக்குள்ள வந்தது போல எங்களுக்கும் அந்த உத்தம குணம் வரட்டும். இந்த உத்தம குணம் வந்துருச்சுன்னா உத்தமன் ஆண்டவரே கர்த்தருக்கு முன்னால ஆண்டவரே எப்பொழுதும் நடந்து கொண்டு உண்மையாயிருப்பான். அல்லேலூயா. ஆபிரகாமே, எனக்கு முன்னால நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று சொன்னீரே, அதுபோல நாங்கள் உமக்கு முன்னால உத்தமனாய் வாழ, உத்தமமாய் ஊழியம் செய்ய, உத்தமமாய் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த சபையோடு இணைந்து ஸ்தோத்திரம். அந்த 7 விதமான அனுபவங்கள் எனக்குள் வரட்டும். ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கேட்போமா? தீமோத்தேயுக்குள்ள இருந்த அந்த உத்தம குணம் எனக்கு வரட்டும்னு கேட்போமா? ஆண்டவரே, இந்த சபைக்கு நான் அப்படி இருக்க விரும்புறேன், இந்த சபைக்குள்ள அப்படி இருக்க விரும்புறேன். ஆண்டவரே, யாரோ செய்யட்டும், யாரோ ஏதோ பார்க்கட்டும் இல்ல, நான் உத்தம குணம் உடைய ஒரு தேவ பிள்ளை, உத்தம குணம் உடைய ஒரு தேவ மகனாய் என்னை மாற்றி விடுங்க ஆண்டவரே. கடமைக்கு அல்ல, உத்தமமாய் ஊழியம் செய்ய, உத்தமமாய் செயல்பட, உத்தமமாய் கர்த்தருக்கு முன்னால நிற்க, உத்தமமாய் கர்த்தருக்காக. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமாய். சொல்லுங்க. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, இயேசுவே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. தேவ பிள்ளையே, தீமோத்தேயுக்குள்ள இருந்த அந்த 7 விதமான உத்தம குணம் அவன் சொல்லல, அவனை பற்றி பவுல் சொன்னார். அவனை பற்றி பவுல் பிலிப்பியர் இருக்கிற சபைக்கு அந்த நிருபத்தை எழுதுகிறார். அவனை
உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று சிந்தித்தேன், அவனையே அனுப்புகிறேன். போடு சாம இந்த 7 விதத்து. அவன் யாரு? தரிசனத்தை புரிந்து கொண்டவன். அவன் யார்? தரிசனத்தின் மேல் அக்கறை உள்ளவன். தீமோத்தி யார்? சுயநலம் இல்லாத பொதுநலம். அவன் யார்? கிறிஸ்து இயேசுவை தேடுகிறவன். அவன் யார்? சுவிசேஷத்தின் நிமித்தம் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவன். அவன் யார்? தகப்பனோடு இணைந்து ஊழியம் செய்கிறவன். இந்த 7 அனுபவம் இருக்கிறதா? இந்த 7 சுபாவம் என்னிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். தீமோத்தியை போல என்ன மாற்றுங்கப்பா. தீமோத்தியை போல என்ன உருவாக்கும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? அர்ப்பணிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே 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 ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஒரு தேவ பிள்ளை வார்த்தையை கேட்டு அர்ப்பணித்து சபையார் எல்லாருக்காகவும் பொதுவாய் ஒருவர் ஜெபிக்கலாமா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றபடி அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்கு அப்பா உமது திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு கூட்ட ஜனத்தை சபையாய் ஸ்தாபித்து உமது தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக அவையங்களாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ சபையிலே அப்பா நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உமது உள்ளத்தை உணர்ந்து கொண்டவர்களாக அப்பா நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படியாக பவுல் அப்பா தீமோத்தேயுவை குறித்து சாட்சி சொன்னாரே ஆண்டவரே. அப்பா அப்படியாக அந்த குணம் அப்பா அந்த சுபாவம் தரிசனத்தை உணர்ந்து கொண்டவர்களாக, தரிசனத்தை அக்கறை கொண்டவர்களாக, அப்பா தேவனையே நோக்கி பார்க்கிறவர்களாக, சுயநலமற்றவர்களாக அப்பா ஸ்தோத்திரம் சத்தியத்திற்காக தூணும் ஆதாரமாக நிற்கக்கூடியவர்களாக அப்பா பொதுநலத்தோடு தேவ ராஜ்யத்தை கட்டுமான பணியிலே அப்பா ஒவ்வொருவரும் பங்கு பெற்று அப்பா வேத வார்த்தையின் படியாக அப்பா நாங்கள் ஒன்றிணைந்து முது தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடியதான அந்த சுபாவம் ஒவ்வொருத்துக்குள்ளாக வரட்டும் ஐயா. சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாங்கள் பிரயாசப்பட ஒவ்வொருவருக்குள்ளாக அந்த பாரத்தை நீர் வைத்து ஆண்டவரை நடத்தும்படிக்காக இங்க திருச்சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவரீர் பொறுப்பெடுப்பீராக, ஆவியானவர் கடாட்சிப்பீராக. எல்லா இயலாமைகளில் ஒழுங்கின்மைகளை என் தேவன் முற்றிலுமாய் மாற்றுவீராக அப்பா. நிறைவான ஆவியானவர் ஒரு புதுப்பிக்குதல் உள்ளான மனிதனிலே ஒரு மறுரூபம் உண்டாகும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஐயா. உமக்கே சமர்ப்பணம் ஆண்டவரே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க விருப்பத்தை ஆண்டவரை விரும்பும்படியான ஜீவி எங்களுக்குள்ளாக வரும்படி ஒவ்வொருவரும் எதிலே பிடிபட்டிருக்கிறோமோ அதிலே விடுதலை பெற்று அப்பா ஒருங்கிணைந்து ஒற்றுமையோடு தேவ ராஜ்யத்துக்காக இணைந்து செயல்பட்டு தகப்பனுடைய பிள்ளை என்றதான சாட்சிய அநேகர் சொல்லத்தக்கதாக நாங்கள் செயல்பட நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஐயா. நீர் பெருகுங்க, நாங்க சிறுக. கர்த்தர் உயருவீராக, கர்த்தருடைய ராஜ்யம் உயரட்டும் ஐயா. எல்லோர் ரதங்களை குறித்து குதிரைகளை
ஒவ்வொருவருக்குள்ளாக வரும்படிக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்க திருச்சபையை முழுவதுமாய் ஆவியானவருடைய அப்பா ஒப்படைப்புக்குள்ள நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரே நீர் மகிமைப்படுங்க. சகலத்தையும் அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்பட்டு உமது ராஜ்யத்தை கட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. வரும் நாட்களில் நம்முடைய சபை அப்படி ஆசீர்வதித்து சபை மக்களை கர்த்தர் தீமோத்தேயை போல எழுப்ப போறதுக்காக ஸ்தோத்திரம்.